இப்போ எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏன் நம்மள நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயப்படுறோம்? அது என்ன ஒரு பெரிய மலையா? இல்லைங்க, ஜஸ்ட் அது ஒரு லாங்குவேஜ் தான், அவ்வளோதான். நம்ம பேசுகிற மொழி இன்னொருத்தங்களுக்கு புரிஞ்சால் போதும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது நம்ம புதுசாக ஒருத்தங்களை பார்த்து மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க பேர் பார்த்தீங்கன்னா அருண், இன்னொருத்தங்க பேர் பார்த்தீங்கன்னா அபி. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா புதுசாக மீட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே எப்படி இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அருண் அபியை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய். அதுக்கு அபி ஆன்சர் பண்ணுறாங்க ஹலோ ஹலோ. இப்போது அபி அருணை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். அதுக்கு அருண் ஆன்சர் பண்ணுறாங்க மை நேம் இஸ் அருண். இப்போ அருண் அபியை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? அபி ஆன்சர் பண்ணுறாங்க ஐம் அபி. அபியோட பேரை சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ அப்படின்னா உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அருண் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைஸ் டு மீட் யூ டூ. நைஸ் டு மீட் யூ டூ. எனக்கும் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம இவங்க 2 பேரையும் நம்ம நேமை மென்ஷன் பண்ணி நம்ம பேசணும். இப்போ நம்ம நேமை மென்ஷன் பண்ணுறதில்ல, டைரெக்டாக கான்வர்சேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ கவனமாக கவனித்து நீங்களும் நல்லா பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நான் சென்னையிலேருந்து வரேன். ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஐ எம் ஃப்ரம் சென்னை. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். உங்களுக்கு வயசு என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? எனக்கு 25 வயசு. ஐ எம் 25. ஐ எம் 25. உங்களுக்கு வயசு என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? எனக்கு 27 வயசு. ஐ எம் 27. ஐ எம் 27. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்லேருந்து 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மே மந்த் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். நிறைய பேர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய பேர் அதை பார்த்து இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிச்சதாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. இப்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா பர்சனலாக எங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு 30 days கிளாஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த பிளான் இல்லை. நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அந்த பிளான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்காக என்ன பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஸ்பெஷல் ஃப்ரீ 10 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு அதை நான் நெக்ஸ்ட் மந்த் கொடுக்க போகிறேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நீங்கள் எந்த பே எனக்கு பண்ண வேணாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த 10 days கிளாஸ்க்கும் நான் உங்களுக்கு PDF ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பட் அது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடையாதுங்க. ஒரு சின்ன காஸ்ட் வச்சு நான் கொடுப்பேன். நான் எல்லா டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக சொல்லுவேன். நீங்கள் எப்படி 10 days கிளாஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? நான் சென்னையில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் சென்னை. ஐ லிவ் இன் சென்னை. நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? நான் பெங்களூரில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் பெங்களூர். ஐ லிவ் இன் பெங்களூர். ஆனால் நான் தற்போதைக்கு மதுரையில் வசிக்கிறேன். பட் ஐ எம் கரண்ட்லி லிவிங் இன் மதுரை. பட் ஆனால் ஐ எம் கரண்ட்லி லிவிங் இன் மதுரை. தற்போதைக்கு நான் மதுரையில் வசிக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாட் டு யூ டூ? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா அல்லது வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அ ஸ்டூடெண்ட் ஆர் டு யூ ஒர்க்? ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆர் அப்படின்னா அல்லது. டு யூ ஒர்க் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? இப்போது அபி ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்களேன். நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். தெரிஞ்சிருச்சா? பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஐ ஒர்க் அட் எ ஸ்கூல். ஐ எம் எ டீச்சர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க. ஐ ஒர்க் அட் எ ஸ்கூல். ஐ எம் எ டீச்சர். இப்போ அபி அருணை பார்த்து அதே கேள்வியை கேட்குறாங்க. வாட் டு யூ டூ? நீங்கள் என்ன செய்கிறீங்க?
இப்போ அருண் ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்களேன். ஐ ஒர்க் அட் அ பேங்க். ஐ ஆம் எ ஜென்ரல் மேனேஜர். நான் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறேன், நான் ஒரு மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஒர்க் அட் அ பேங்க். ஐ ஆம் எ ஜென்ரல் மேனேஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரியுதா? இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கண்டினியூவாக பண்ணலாமா, அல்லது வேறு ஏதாவது கான்செப்டில் இதே மாதிரி வீடியோஸ் நம்ம பண்ணலாமா சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நீடு இருக்குதோ அதை நீங்கள் மறக்காமல் காமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ணுவேன். இப்போ அபி வந்து அருணை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? அதுக்கு அருண் ஆன்சர் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க, எங்கள் அப்பா ஒரு மருத்துவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க பார்க்கும். மை ஃபாதர் ஒர்க்ஸ் அட் அ ஹாஸ்பிட்டல். ஹீ இஸ் எ டாக்டர். சேர்ந்து பேசுங்க. மை ஃபாதர் ஒர்க்ஸ் அட் அ ஹாஸ்பிட்டல். ஏன் இங்கே நம்ம ஒர்க் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? இந்த சென்டென்ஸை நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட நம்ம வேர்பை வச்சு பேசும்போது அந்த வேர்போட நம்ம எஸ் அல்லது இஎஸ் நம்ம ஆட் பண்ணி பேசணும். ஹீ இஸ் எ டாக்டர் அப்படின்னா அவர் ஒரு மருத்துவர். இப்போ இதுக்கு அபி சொல்கிறாங்க, தட்ஸ் கிரேட். இப்போ அருண் வந்து அபியை பார்த்து கேட்குறாங்க, வாட் டூ யுவர் பேரண்ட்ஸ் டூ? உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு அபி எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்கள். மை ஃபாதர் ஒர்க்ஸ் அட் எ கஃபே. மை மதர் இஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப். எங்கள் அப்பா ஒரு கஃபேயில் வேலை பார்க்குறாங்க, எங்கள் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அருண் வந்து அபியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்களேன். ஹவு மெனி சிப்ளிங்ஸ் டூ ஹாவ்? உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அபி எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்களேன். ஐ ஹாவ் 2 elder brothers and 1 elder sister. எனக்கு 2 மூத்த சகோதரர்களும் ஒரு மூத்த சகோதரியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹாவ் 2 elder brothers and 1 elder sister. இப்போ அருண் சொல்கிறாங்க, கிரேட். ஐ ஹாவ் 1 elder brother. அருண் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அபி அருணை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்களேன். வாட் டு யூ லைக் டு டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? அதாவது உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்புவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே என் கூட சேர்ந்து இந்த சென்டென்ஸ் பேசுங்க பார்க்கும். வாட் டு யூ லைக் டு டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, வாயை திறந்து பேசி பழகுங்க. வாட் டு யூ லைக் டு டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? இப்போ அதுக்கு அருண் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்களேன். ஐ லைக் ரீடிங் புக்ஸ் அண்ட் வாட்சிங் மூவிஸ். ஐ லைக் ரீடிங் புக்ஸ் அண்ட் வாட்சிங் மூவிஸ். எனக்கு புத்தகம் வாசிக்கிறதுக்கும் மூவிஸ் பார்க்குறதுக்கும் பிடிக்கும், நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சிமிலரான கேள்வியை அருண் வந்து அபியை பார்த்து கேட்குறாங்க. வாட் ஆர் யூ ஹாபீஸ்? ஹாபி அப்படின்னா பொழுதுபோக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அபி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ லைக் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் அண்ட் ரீடிங் புக்ஸ். எனக்கு வீடியோ கேம் விளையாடுறதுக்கும் புக்ஸ் வாசிக்கிறதுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கான்வர்சேஷன் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கா? மறக்காமல் இன்னொரு தடவை இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். நீங்களாகவே நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாய் திறந்து ஆன்சர் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க. இப்போ இங்கே தமிழில் நான் 4 கேள்வி கேட்டிருக்கேன். இந்த 4 கேள்விக்கும் நீங்கள் தான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.